வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது பிஸ்கட் செம்பரை சுசு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர். இன்றைக்கி நான் பிஸ்கட் செம்பரை சுசு யூனிஃபார்ம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கஸ்டர்ட் மாவு எடுத்திருக்கேன் 120 கிராம், கார்ன்ஃப்ளவர் 300 கிராம், Margarine 250 கிராம், 1/2 கப்பு பால்டின், 1 டீஸ்பூன் எசன்ஸ் வெனிலா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் சில்வர் பவுல் எடுத்துருக்கேன் டெக்கரேஷனுக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ முத 250 கிராம் மஜ்ரீன் போடுறேன். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா அதை மஜ்ரீன் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா அடிக்கணும். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, பால்டின்னு இதில் சேர்த்துக்குவோம். நான் 1/2 கப்பு போட்டிருக்கேன். நான் இந்த கப்பு அளவு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஓகேவா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் எசன்ஸ் வெனிலா நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, நான் எசன்ஸ் வெனிலா சேர்த்துக்கிறேன். இந்த மூடி அளவு தான் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மூடி அளவு தான் நான் எசன்ஸ் வெனிலா போடுறேன். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, கஸ்டர்ட் மாவு இதில் நல்லாத்தையும் போட்டுடுறேன். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா, இப்போ நான் கஸ்டர்ட் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த பட்டரோட அந்த மஜ்ரீனோட நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் ரொம்ப போடல, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, சோள மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஒரேடியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேற்கொண்டு நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட சொல்கிறேன்னா, அந்த மஜ்ரீனுக்கு தந்தாப்பில் நம்ம அந்த மாவு போட்டுக்கிட்டே வந்தோமா கணக்காக வந்துடும். முழுசாக போட்டுட்டோமா சொல்ல முடியாது. திடீர்னு மாவு கட்டியாக போயிடும். அப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்கும் பிஸ்கட் செய்கிறப்ப. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், கணக்காகவும் இருக்கும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வருவோம். ஓகேவா, இப்போ நம்ம கையில் பிழைய போகிறோம். ஏன்னா இதில் பிழைய முடியாது, ரொம்ப சிரமமாயிரும். இப்போ நம்ம கை பாய்க்கலாம். ஓகேவா, இப்போ கையில் வச்சு பிழைவோம். இப்போ உங்களுக்கே தெரியுது பாருங்கள், கையில் மாவு ஒட்டுது. அப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் மேற்கொண்ட மாவு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி மாவு பத்தலை, இந்த மாதிரி ஒட்டுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் மேற்கொண்டு மாவு போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா பிணைஞ்சிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், மாவு பிணைஞ்சிட்டேன். பாருங்கள், கையில் ஒட்டலை, கணக்காக வந்திருக்கு. மாவு எப்பயுமே கையில் ஒட்டக்கூடாது. இது ரொம்பவும் மாவு போட்டு ரொம்பவும் பிழையக்கூடாது. கொஞ்சம் ஈரத்தன்மை இந்த மாவில் இருக்கணும். அப்போ தான் கஸ்டர்டு பிஸ்கட் நம்ம செய்கிறப்ப அந்த அச்சில் கிராஸாக இருக்காது, ஒட்டாது. இந்த செஞ்சிட்ட பிறகு இந்த உடனே மாவை மூடி வச்சுருங்க. இல்லைன்னா
அந்த காற்று பட்டு நல்லா கட்டியாக போயிடும். அதனால் மூடி வச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் டெக்ஸ்டரு. மாவு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, முதல்ல நான் வந்து செஞ்சு வச்ச மாவு பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதில் வந்து 3 பாகமாக பிரித்து நம்ம கலர் சேர்க்க போகிறோம். 2 பாகம் வந்து கலர், 1 பாகம் இந்த கலர் தான். ஓகேவா, இப்போ நம்ம பிரிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணும் அது தகுந்தாப்பில் நீங்கள் கலர் சேர்த்துக்குங்க. நான் வந்து 3 வகையான கலர் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இதில் வந்து இந்த கலரு, ஓகேவா. இப்போ பாருங்கள், இது இந்த கலரு, இது இந்த 3 பாகி நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து இதே கலர் தான், இது மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து இதே கலர் தான். இதை எடுத்து மூடி வச்சிடலாம். ஓகேவா, நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாவில் வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ கலர் திக்காக வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஓகேவா, இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா திரியாக வரும். ஒன்று பாதியமாக கலர் வந்து அங்கங்கே திட்டாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். ஓகேவா, இந்த கலரில் வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கையை கழுவிடுங்க. அப்புறம் அடுத்த கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கலர் பார்த்துட்டு அந்த கலர் மிக்ஸ் பண்ணிங்களா கலர் வேறு மாதிரி ஆயிரும். ஓகேவா, நல்லா பிழிஞ்சிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் எங்கேயுமே திட்டாக இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சிட்ட பிறகு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம கையில் வந்து கலர் இருக்குது. சுத்தமாக கையை கழுவிட்டு அடுத்த கலரு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அடுத்தது நம்ம பாய்க்க போகிற கலர் வந்து இந்த மாதிரி நடுவில் குழி மாதிரி போட்டுக்குங்க. இப்போ அடுத்த கலர் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் பாய்க்கிறோம். இது வந்து எல்லாம் ஃபுட் கலர் தான், பயப்பட தேவையில்லை. ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ப்ளூ கலரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா கணக்காக வந்துடும் பாருங்க. எங்கேயுமே கலர் தெரியல பாருங்க, மஞ்சள் கலரு. ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யறதுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இந்த அச்சு தான் பாய்க்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 3 கலரையும் ஒன்று சேர்க்க போகிறோம். 3 கலரையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம வந்து இந்த உள்ளுக்கு அச்சு உள்ள வச்சு நம்ம அந்த பூ ஷேப்பை கொண்டு வர போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செய்யறதை பாருங்கள் எப்படின்னு. இந்த வருஷம் தீபாவளிக்கு புது வகையான கலரில் வச்சு நான் வந்து வித்தியாசமாக வந்து பிஸ்கட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா, நான் 3 கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரோலர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கணக்காக அது சமமாக வரும். ஓகேவா, இந்த மாதிரி ரோலர் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் 3 கலரையும் நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது என்ன செய்யணும், ஒன்றா சேர்த்துக்கணும். அப்படியே ஒன்றா சேர்க்க வேண்டியதான். ஒன்றா சேர்த்து ரோல் பண்ணுங்கள். அப்போ நம்ம அந்த பூ ஷேப்பு செய்கிறப்ப கணக்காக அமையும். நல்லா ரோல் பண்ணுங்கள். 3 கலரும் வந்து ஒன்றா ஒட்டணும். ஓகேவா, இப்போ நம்ம அச்சில் போட போகிறோம். எல்லாத்தையும் போட்டாதீங்க, கணக்காக. ஓகேவா, இப்போ நம்ம அச்சில் போட போகிறோம். போட்டுட்டு
நல்லா அமுக்கி விடுங்க. ஓகேவா, நான் தட்டு எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் மேலே வந்து மஜிலின் தடவிருக்கேன். அதில் வந்து நான் வந்து பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம செய்ய போகிறோம். செஞ்சு காமிக்கிறத பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 3 கலர் ஒன்று சேர்ந்தோன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வித்தியாசமாக இருக்குல்ல பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வருஷம் புதுமையான ஒரு பிஸ்கட் செஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே வாஸ் பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, அது மேலே வந்து டெக்கரேஷன் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து சில்வர் மணி பாய்க்கிறேன். நீங்கள் வந்து எந்த மேலே எந்த டெக்கரேஷன் வேணுமோ எது வேணுமோ வச்சுக்கலாம். பழம் வச்சுக்கலாம், சாக்லேட் சிப்ஸ் வச்சுக்கலாம், எது வேணுமாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து சில்வர் மணி வைக்கிறேன். சில்வர் மணி வச்சு கையோடு உடனே வந்து அவனில் வச்சிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அது நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவனில் வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அவனில் வச்சு கொஞ்ச நேரம் செஞ்சு வெந்துட்டு பிறகு எடுத்தோமா அதெல்லாம் கண்டுட்டு விழுந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வந்து மணி மேலே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ண போகிறோம். 150 செல்சியஸ் 15 நிமிஷம். நான் அவனு வந்து 5 நிமிஷம் சூடு ஆக்கிட்டேன். சூடாக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் வச்சிடுறேன். நான் வந்து 150 செல்சியஸ் வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 15 நிமிஷம் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகேவா, வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் வெந்துருச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வித்தியாசமாக வந்து கலரில் வந்து பிஸ்கட் செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. சுவையான பிஸ்கட் செம்பெரிட் சுசு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.